சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் சேலம் வந்தார். பின்னர் அவர் இன்று காலை தனது வீட்டில் இருந்து சரியாக 10 மணி அளவில் எடப்பாடிக்கு வந்தார். பின்னர் அவர் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே தலைமை தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இங்கு அவருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். இதன் பின்னர் சரியாக 12:30 மணி அளவில் எடப்பாடி அருகே உள்ள தாலுகா அலுவலகத்துக்கு வந்தார். பின்னர் அவர் தாலுகா அலுவலகத்துக்கு நிர்வாகிகளுடன் 5 பேருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடியிலிருந்து தாலுகா அலுவலகம் வரை திரளான நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். தொடர்ந்து இதன் பின்னர் அவர் மீண்டும் எடப்பாடி பகுதிக்கு சென்று வாக்கு சேகரிக்க உள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 8வது முறையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு முன்பு கடந்த 1989ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இதன் பிறகு 1991, 1996, 2006, 2011 கே. பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியின் ஒருமைப்பாட்டையும் முன்னெடுத்தேன் என்றும் ஆண்டவர் மீது உறுதி கூறுகிறேன். முழு முதல் ஆட்சியின் ஒருமைப்பாட்டையும் முன்னெடுத்தேன் என்றும் ஆண்டவர் மீது உறுதி கூறுகிறேன். அந்த கார்னர் போயிருங்க.
ஓகேவா சார் அப்படியே இருங்க சார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்கியிருக்கின்றார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய 1989 முதலே தொடர்ந்து போட்டியிட்டு வருகின்றார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் இந்த முறை ஏராளமானவர்கள் வருகை தந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக முனைவு காட்டி வருகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றார் என்ற அடிப்படையும் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து கடந்த ஒரு 5-6 மாத காலமாகவே தொடர்ச்சியான சுற்றுப்பயணங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் தற்பொழுது வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து தொடர் சுற்றுப்பயணத்தில் அவர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கலினுடைய நிறைவு நாளான இன்றைய தினம் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனுவை எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் தாக்கல் செய்திருக்கின்றார். 8வது முறையாக அவர் போட்டியிடக்கூடிய நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகின்றது. அது மட்டுமல்லாமல் மேற்கு மண்டலத்தில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் சில தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே மேற்கு மாவட்டத்தில் இந்த முறையும் அதிமுக தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கும் விதமாக பெருமளவிலான வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய வகையிலே தொடர்ந்து பிரச்சாரத்திலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் வேட்புமனு தாக்கலின் நிறைவு நாளான இன்றைய நாளில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். வேட்புமனுவை தாக்கல் செய்து முடித்த பிறகு அந்த பகுதியிலே நடந்து சென்று சிறிது தூரம் தங்களுடைய ஆதரவாளர்களை சந்தித்து அவர் பரப்புரையில் ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் 1-2 நாட்களுக்கு உள்ளாகத்தான் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார். மற்றபடி தமிழ்நாடு முழுவதும் பயணித்து அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள், கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு வருவது அவருடைய வழக்கம். அந்த அடிப்படையில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு குறைந்த நாட்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அவர் வெற்றியை பதிவு செய்து வரக்கூடிய தொகுதியாக இந்த எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியும் இருக்கின்றது. ஏற்கனவே 1989, 91, 2011, 16, 21 உள்ளிட்ட தேர்தல்களில் எல்லாம் அவர் போட்டியிட்டு பெரும்பான்மையான தேர்தல்களிலே வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக 8வது முறையாக மீண்டும் போட்டியிடக்கூடிய நிலையில் தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அதிமுகவினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலரும் வருகை தந்து தற்பொழுது அவருடைய வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். எடப்பாடி தொகுதியிலே இன்று ஆதரவாளர்களை சந்தித்து வாக்குகளை திரட்டுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளுக்கும் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்காக பயணம் செய்ய இருக்கின்றார். தேர்தல் பரப்புரைக்கிடையே தற்பொழுது வேட்புமனு தாக்கலினுடைய நிறைவு நாளான இன்று தன்னுடைய வேட்புமனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வழங்கியிருக்கின்றார்.